ஹலோ யூஸ், வெல்கம் டு அவர் சேனல் யோசிச்சு சொல்கிறேன். நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா பேர்ட் அப்சர்வராக இருப்பீங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஆனால் அந்த பேர்ட் அப்சர்வருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா எல்லா பேர்ட்ஸுமே அழகு தான். அதுலேயும் ஒவ்வொரு பேர்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தனித்துவமும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு நம்ப முடியாத ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம பார்க்க போகிறதும் பேர்ட்ஸை பற்றி தான். பேர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பல் கிடையாது. ஷார்ப்பாக வந்து ஒரு மூக்கு மாதிரி இருக்கும். அதாவது அதுக்கு பேர் வந்து அழகுன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா பறவை வந்து கொத்தி கொத்தி சாப்பிடும். நம்ம வீட்டுக்கு என்ன பறவை வந்தாலுமே நம்ம அரிசி தானியம் அது மாதிரி தான் கொடுப்போம். ஆனால் எல்லா பறவையுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு பறவைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எதை வச்சுன்னா அதோட அழகை வச்சு தான். அந்த அழகுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பறவையோட ஃபங்க்ஷன்ஸும் அது என்னென்ன சாப்பிடுது அப்படிங்கிற விஷயமும் மாறுது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எந்தெந்த பறவைக்கு எந்த மாதிரியான அழகுகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்து கார்னிவோரஸ் பேர்ட்ஸ். இதோட அழகு வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்குடு மாதிரி இருக்கும். மேலே இருக்க பாட்டை வந்து கீழே இருக்க பாட்டை வந்து பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்போ தான் வந்து அதனால வந்து அந்த ஃப்ளஷஸ்லாம் வந்து நல்லா இழுத்து கிழிச்சு சாப்பிட முடியும். அப்படிங்கிறதுனால வந்து இதோட இந்த அழகு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி பறவைகள்லாம் எப்படி இருக்கும்னா கழுகு, ராஜாளி பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து கார்னிவோரஸ் பேர்ட்ஸ். அடுத்து வந்து கார்னிவோரஸ் பேர்ட்ஸ், அதாவது தானியங்கள் உண்ணி. இந்த பறவைகளோடைய ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியங்கள் தான். இதோடைய அழகு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குட்டியாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவாகவும் இருக்கும். இதோட முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கும். இந்த மாதிரியான அழகுகள் வந்து எந்த மாதிரியான பறவைகளாக இருக்குன்னா சிட்டுக்குருவி வகைகளை சேர்ந்த பறவைகளாம் வந்து இந்த மாதிரியான அழகுகள் இருக்கும். அடுத்து வந்து பழங்கள் சாப்பிட்ற பறவைகள். இந்த பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா பழங்களை சாப்பிடும். அதே மாதிரி காஞ்ச பழங்களையும் சாப்பிடும். பழங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னே அந்த பழத்துக்குள்ள வந்து சீட்ஸ் இருந்தாலும் அதையும் சேர்த்து சாப்பிட்ரும். இதோடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ள வந்து சாப்பிட்ற பகுதி எதுவோ, அந்த பழத்தில் வந்து சாப்பிட்ற பகுதி எதுவோ அதை வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணி இது வந்து சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய அந்த அழகு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி கர்வ்டாகவும் இருக்கும். கீழே இருக்கிற பார்ட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த பழத்தை வந்து பிச்சு அதால் சாப்பிட முடியும். இதுக்கு வந்து எந்த மாதிரியான பறவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளி மாதிரியான பறவைகள் தான் வந்து இந்த மாதிரி அழகுகள் கொண்டு இருக்கும். அடுத்து வந்து பூச்சிகளை சாப்பிட்ற பறவைகள். இந்த பறவைகள் பார்த்தீங்கன்னா காற்றுல பறக்கிற பூச்சிகளை வந்து பிடிச்சி சாப்பிட்ரும். அதனால இதோட அழகுகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே திறந்தே தான் வச்சுருக்கும். பஞ்சுருட்டான் போன்ற பறவைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய அழகு வந்து ஷார்ட்டாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஆனால் அந்த கொண்டை வளந்தி அப்படிங்கிற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும் அதோடைய அந்த அழகுன்னு சொல்கிறது. எந்த மாதிரி பறவைகள் இந்த மாதிரி அழகு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சுருட்டான், கொண்டை வளந்தி மாதிரியான பறவைகள்லாம் வந்து இந்த மாதிரியாக தான் அழகு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்நிலைகள்லாம் இருக்குல்ல, அந்த பறவைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பறவைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பறவைக்குமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. பறவைக்கு பறவை வந்து பார்த்தீங்கன்னா அதோட அழகு வந்து வேறு வேறு மாதிரி மாறுபட்டு இருக்கும். ஆனால் எல்லா பறவைக்குமே பார்த்தீங்கன்னா நீளமாக தான் இருக்கும். அதால் எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய இரையை வந்து ஈஸியாக வாங்க முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதோடைய அந்த அழகு வந்து இருக்கும். எதுக்கெல்லாம் இந்த மாதிரி அழகு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செங்கால் நாரைக்கு, கரண்டி வாயனுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான அழகு தான் வந்து இருக்கும். அடுத்து வந்து தண்ணியில் இருக்கிற இறைகளை மட்டும் சாப்பிடக்கூடிய பறவைகள். இதோடைய உணவு எதுவாக இருக்குது அப்படின்னா மீன்கள் மாதிரியான இறைகள் தான் வந்து இதுக்கு உணவாக இருக்குது. இதோடைய அந்த அழகு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதோட முனை பகுதி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான அழகு வந்து எந்த மாதிரியான பறவைகளாக இருக்கும் அப்படின்னா கடல் புறாக்கும் ஆல்பட்ரேஸ்க்கும் வந்து இந்த மாதிரியான அழகு வந்து இருக்குது. அடுத்து வந்து ஃபில்டர் ஃபீடிங் பேர்டு. ஃபில்டர் ஃபீடிங் பேர்ட்னா என்னன்னு சொல்கிறத விட இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அண்ணா பறவைன்னு சொல்லலாம். ஏன்னா இதோட வாய் வந்து பார்த்திங்கன்னா அகலமாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால இது வந்து தண்ணியையும் உணவையும் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா
அது வழியாக அந்த அலகு வழியாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியையும் அதில் இருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இல்லாட்டி மேக்ரோ ஆர்கானிசம்ஸ் எதுவாக இருந்தாலுமே தனியாக பிரிச்சிடும். தண்ணியை தனியாக சாப்பிடும், உணவை தனியாக சாப்பிடும். அதனால தான் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அன்னப்பறவைன்னு சொன்னேன். அன்னப்பறவை மட்டும் இல்லை, வாத்துமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சாப்பிடும். தண்ணியையும் உணவையும் சேர்த்து வச்சாலும் தண்ணியை தனியாக பிரித்து சாப்பிடும். அதே மாதிரி அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பொருட்கள் ஆகட்டும் இல்லாட்டி ஏதாவது ஆர்கானிசம்ஸ் உயிருள்ள பொருட்களாக இருந்தாலுமே அதை பிரித்து தான் சாப்பிடும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்டரிவோரஸ் பேர்ட்ஸ். நெக்டர்னாலே என்னன்னா தேன் தான். தேன்களை சாப்பிடக்கூடிய பறவைகள் தான் வந்து நெக்டரிவோரஸ் பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. தேன்னா டைரக்டாக தேன் கூட்டில் இருக்கிற தேனை போய் சாப்பிட்றது கிடையாது. இந்த பூக்கள் குலையில தேன் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்து சாப்பிடுது. எப்படி சாப்பிடுதுன்னா, அதோட அழகு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், அதே மாதிரி நீளமாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அந்த பகுதியை வந்து அந்த அழகு பகுதியை வந்து பூக்களுக்குள்ளே விட்டு அதுக்குள்ளே இருக்கிற தேனையெல்லாம் வந்து உறிஞ்சு சாப்பிடுது. அடுத்து எந்த மாதிரியான பறவைக்கு வந்து இந்த மாதிரியான அழகுகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹம்மிங் பேர்ட்ஸ்க்குலாம் வந்து இப்படி தான் வந்து அழகு இருக்குது. அடுத்து வந்து ஒரு சில ரேர் பேர்ட்ஸுக்கு வந்து அழகுகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா காலனி அழகு நாரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இதால் எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து கடிச்சு மெல்ல முடியுமா. இதுக்கு பேர் வந்து ஸ்னோபெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இதுக்கு பேர் வந்து பெரிய இருவாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பறவை வந்து எப்பெல்லாம் வந்து சத்தம் போடணுமோ அப்பெல்லாம் வந்து தன்னோட அழகை வந்து பம்ப் பண்ணி தான் வந்து இதால் சத்தம் போட முடியுமாமா.